வாடகை தாய் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறதுனால வாடகை தாய் இஸ்லாத்தில் அனுமதி உண்டான்னு ஒரு கேள்வியை நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. இது யாரும் கேட்கலை, ஆனால் சொல்ல வேண்டி இருக்குது, கேள்வியை சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்னா வாடகை தாயின்னு ஓடிக்கிட்டு இருக்குல்ல எல்லாத்துலேயும். வாடகை தாய்னா ஒரு நடிகையை ஒரு கல்யாணம் பண்ணி வாடகை 4 மாதத்தில் புள்ள பெற்றுட்டாங்கன்னு வரும்பொழுது அந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வாடகை தாய் சம்மந்தமாக தான் எங்கே பார்த்தாலும் பேச்சாக இருக்கிறது. டாக்டர்களில் இருந்து யூடியூபர்களில் இருந்து எல்லோரும் என்ன செய்கிறாங்க, வாடகை தாயிண்டா என்ன, இந்த சட்டம் என்ன எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நமக்கு இந்த சட்டம் போக்குவரத்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. நமக்கு மார்க்கத்தில் இது என்னங்கிறது தான் முக்கியத்துவமானது. அப்போ வாடகத்தாயின்டா என்னங்கிற போது விளங்கிக்கிறங்க. வாடகத்தாயின்னு சொன்னால் 2 வகையில் அது இருக்கும். ஏன்னா மார்க்கத்தில் இது கூடுமான்னு தெரியறதா இருந்தால் அது என்னன்னு தெரியணும். முதல்ல மார்க்கத்தில் இது கூடுமா என்றால் 2ம் தெரியணும். என்னன்னு கேட்டால், ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது மனைவிக்கு குழந்தை பெறுவதற்கான கருமுட்டையே இல்லை, உற்பத்தி ஆகிறது இல்லை, அல்லது ஒரு குழந்தையை உருவாக்கும் அளவுக்கு அது சக்தி பெற்றதாக இல்லை. அப்போ அந்த கணவன் மனைவி சேர்ந்து ஆலோசனை பண்ணி என்னுடைய உடம்பில் அந்த கருமுட்டையை சுமக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் அந்த கணவனுக்கு அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் உயிரணுவை எடுத்து வேறு ஒரு பெண்ணுடைய கருவறையில் வைத்து நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறலான்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த கணவனுடைய விந்தை எடுத்து அதிலேருந்து உயிரணுவை எடுத்து அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு பெண்ணை வாடகைக்கு பேசி அவளுடைய அவளுடைய கருமுட்டையில் இந்த எடுத்து அதை கருப்பையில் வச்சு வளர்த்து அந்த தாய் பிள்ளை பெறுவாங்க. இது ஒரு வாடகை தாய் தான். இவங்க தாயின்றாலும் கணவன் மனைவிங்கிற அந்த ஒரு கான்ட்ராக்ட் இல்லாமல் அந்த குழந்தையை பெற்று கொடுக்குற வரைக்கும் உள்ளது தான் அவங்க இருப்பாங்க. இவங்க கண்ட்ரோலில் இருப்பாங்க. அதுக்கு அது தனி விஷயங்கள் இருக்குது. இது ஒரு வகை இருக்குது. இன்னொரு வகை என்னென்னு கேட்டால், இதில் என்னென்னு கேட்டால் இந்த மனைவிக்கு எந்த ரோல் அதில் கிடையாது. இப்போ சொன்ன முதல் வாடகை தாய் விஷயத்தில் என்னென்னு கேட்டால், மனைவி இந்த குழந்தையை உருவாக்குவதில் மனைவிக்கு எந்த பங்கும் இல்லை. அவள் புருஷனுடைய பிள்ளைன்னு வருமே தவிர இந்த மனைவியின் பிள்ளைன்னு வராது. ஏன்னா அந்த மனைவியுடைய எந்த அம்சமும் அந்த குழந்தைக்கு இருக்காது. இன்னொரு வகை என்னென்னு கேட்டால், இவருக்கும் குழந்தை பெற முடியாது இருந்தால் கூட 2 பேருக்கும் என்ன செய்யணும், குழந்தை உண்டாக மாட்டேங்குது. அந்த கருமுட்டையெல்லாம் இருக்கிறது. கருமுட்டை இருந்தாலும் அந்த கருமுட்டையை சுமக்கிற அளவுக்கு கருப்பையில் பிரச்சனை இருக்கலாம், கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கும், உடனே கலைஞ்சு போயிடும். கர்ப்பப்பையில் அந்த தாங்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அப்போ நமக்கு குழந்தை வேணும், குழந்தை இல்லாமல் இருக்கிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த கணவன் மனைவி 2 பேர்கிட்டையுமே மனைவிட்டேருந்து கருமுட்டை எடுக்கிறது, கணவன்கிட்டேருந்து உயிரணுவை எடுக்கிறது, அது 2ஐயும் இணைக்கிறது, இதை கொண்டு போய் இன்னொரு பெண்ணுடைய கர்ப்பப்பையில் வைக்கிறது. அதில் பிள்ளை தாய் மாதிரி அந்த பிள்ளை மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கும். இது ஒரு வாடகைத்தாய். இதில் என்னென்னு கேட்டால் 2 பேருடைய ரோல் அதில் இருக்கிறது. முதல் விஷயத்தில் இந்த ஆம்பளைக்கு மட்டும்தான் அவன் பிள்ளைங்கிற ஒரு பிள்ளை மார்க்கத்துக்கு வராது. உலக நடைமுறை விளக்கிட்டு நான் மார்க்கத்துக்கு வர்றான். அப்போ கணவனுடைய விந்தை மட்டும் எடுத்து வேற ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையில் வைத்து வளர்த்து பெற்றால் அதுக்கு அந்த பெண்ணுக்கு பேரும் வாடகை தாய் தான். வாடகை தாய்னா அதுக்கு ஒரு கட்டணத்தை கொடுத்து பெற்று தர்ற வரைக்கும் என்ன செய்வாங்க, அவங்க நல்லபடியாக கவனித்து அதுக்கு ஒரு பெரிய தொகையெல்லாம் கொடுத்து புள்ள பெற்றோன்னு என்ன செய்வாங்க, அது இவங்க எடுத்துக்கிடுவாங்க. இன்னொரு வகை என்னென்னு கேட்டால், 2 பேருக்குமே பிள்ளை பெறக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். அந்த உயிரணுவும் சினை முட்டையெல்லாம் கரெக்டாக இருக்கும், விந்தணுலாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் கர்ப்பப்பை தாங்காது. இந்த கர்ப்பப்பைகளான இதை வச்சு வளர்க்க வேண்டி இருக்கிறது. அப்போ அந்த கருமுட்டையை மட்டும் எடுத்து அந்த கணவனுடைய உயிரணும் எடுத்து 2ஐயும் இணைச்சி அதை கொண்டு போய் வேற ஒரு பெண்ணுடைய வைக்கும் பொழுது தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த 2 பேருடைய பிள்ளைன்னு சொல்வதற்கு சின்ன ஒரு ரோல் அங்கே வருது. இந்த 2 பேரோட தான் அது அந்த வளர்றது இன்னொரு தாய் வயிற்றுலையாக இருந்தாலும் அந்த கருமுட்டையுடைய அடிப்படை ஆதாரம் என்னவாக இருக்குது, இந்த கணவனாகவும் அந்த மனைவியாகவும் தான் இருக்கிறாங்க. இப்படி 2 வகையாக இருக்குது. இந்த 2 வகை இருக்கிறது அதில் இங்கே நம்ம நாட்டில் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், இதெல்லாம் நிறைய அதுக்கு சட்டம்லாம் போட்டிருக்காங்க. ஒருத்தர் இந்த மாதிரி செய்கிறதுக்கு முதல்ல சட்டம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 2021 சட்டம் போட்டு நினைச்சிட்டாங்கன்னு கேட்டால், கணவன் மனைவியாக இருந்து 5 வருஷம் புள்ள இல்லாமல் இருந்தவர்கள் தான் இதை செய்ய அனுமதி. 5 வருஷம் புள்ள இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் புள்ள இல்லைங்கும் போது தான் ரீசன் வச்சு என்ன செய்யணும், உனக்கு நேரடியாக புள்ள பிறக்க மாட்டேங்குது, இப்படியாவது பிறக்கலான்ட்டு என்ன செய்யணும் இருக்கணும். அதே மாதிரி 25 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே உள்ள பெண்ணிட்ட இருந்தால் இதெல்லாம் எடுக்க முடியும். அதே மாதிரி கணவனுக்கு 26லேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கணும். அதுபோல் அவங்களுக்கு வேறு புள்ள இருந்தால் இதை செய்யக்கூடாது.
கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, ரெண்டாவது பிள்ளைக்கு அவனி வாடகை தேவை, ஒன்று பிள்ளை இருக்குல்ல, அது ஒரு பிள்ளை இருக்கக்கூடாது, வளர்ப்பு பிள்ளை கூட இருக்கக்கூடாது. இப்படிலாம் சில சட்டங்கள்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து இருக்குண்ணா. அது போக நிறைய கண்டிஷன்லாம் இருக்குது. அந்த பெண்ணுக்கு வாடகை தாய் வர்றவங்களுக்கு தனியாக கண்டிஷன்லாம் இருக்குது. அவங்க கூலிக்கு அழைத்து வரப்படக்கூடாது, சொந்தக்காரங்களாக இருக்குன்னு, அவங்களுக்கு பணம் காசு எதுவுமே கொடுக்கக்கூடாது, 16 மாதத்துக்கு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும், அது தவிர வேறு ஒன்றும் அவங்களுக்கு கிடைக்காது, இது மாஜிஸ்ட்ரேட் ஆர்டர் வாங்கணும், இப்படியெல்லாம் சில மருத்துவ அதிகாரிகள்கிட்டலாம் சர்டிஃபிகேட் வாங்கணும். இதெல்லாம் செஞ்ச பிறகு தான் அவங்க செய்யணும். அந்த வாடகை தாய் கூட அவளுக்கு பிள்ளை இல்லாத ஆள்கிட்ட போய் வாடகத்தை ஆக்கக்கூடாது, அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கணும். சொந்த பிள்ளை இல்லாமல் அடுத்தாலும் பெற்று கொடுக்கலாமா? அப்படிலாம் சில சட்டங்கள்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அதுபோக ஒரு பெண் வந்து ஒரு தடவை தான் வாடகை தாயாக இருக்க முடியும். ஒரு ஆளுக்கு வாடகை தாயை போயிட்டால் அடுத்தடுத்து தினசரி கூட வருஷம் வருஷம் வாடகை தாயாகிட்டு இருக்கக்கூடாதுன்னா சட்டங்களை போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு இது மீறினா 10 வருஷம் சிறை தண்டனை அல்லது 10 லட்சம் அபராதம் அல்லது 2 சேர்ந்து தரப்படும்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. இது சட்டம், அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்னென்னு கேட்டால், இந்த 2 கான்செப்ட் விளங்கிட்டீங்கல்ல, ஒரு ஆணுடைய உயிரணுவை மட்டும் வேற ஒரு பெண்ணுடைய கருப்பறையில் செலுத்துவது, அல்லது ஆணுடைய உயிரணுவையும் பெண்ணுடைய மனைவி கணவனுடைய உயிரணுவையும் மனைவியுடைய கருமுட்டையும் எடுத்து இணைத்து அதை கொண்டு போய் ஒரு பெண்ணுடைய வேற ஒரு பெண்ணுடைய கருவறைகளை சுமத்துறது என்பது தான் இந்த வாடகை தாயினுடைய கான்செப்ட். இதை வந்து ஒரு முஸ்லீம் செய்யலாமா? நம்ம மார்க் அடிப்படையில் அவங்க சட்டம் என்னத்தை போட்டு போகிறாங்க, நம்ம இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு அதை தெரிஞ்சு வச்சுருக்கணுமா இல்லையா? ஒரு முஸ்லீம் தம்பதி கல்யாணம் பண்ணி 10 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருக்குது, நம்ம பிள்ளைன்னு ஒன்று இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக வேண்டி இந்த வழிமுறையை கையாளலாமா என்று கேட்டால் இது மார்க்கத்தில் கூடாது. ஏன்னு கேட்டால் விஞ்ஞானப்படி எல்லாம் செய்ய முடியும், செய்ய முடிஞ்சாலும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கணவன் மனைவிங்கிற அந்த கான்டாக்டை கொண்டு மட்டும்தான் அவங்களுக்குள்ள எதுவுமே ஹலால் ஆகும். இப்போ கணவன் மனைவிங்கிற இல்லாமல் சேர்ந்து வாழ்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சேர்ந்து வாழ்கிறது கணவன் மனைவி இஸ்லாத்தில் சேருமா? உலகத்தில் ஏற்றுக்கிறோம், இவன் புள்ள தான் ஒத்துக்கிறோம், வாரிசுரிமையெல்லாம் வரும், உலக நாடுகளில் ஒத்துக்கிறாங்க. இஸ்லாமில் என்னென்னு கேட்டால், அவளை வந்து மனைவின்னு டிக்ளேர் பண்ணணும், அக்ரிமெண்ட் போடணும், கணவன் என்று அக்ரிமெண்ட் போடணும், மகர் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் சேர்ந்து திருமணம்ங்கிற அந்த உறவை வைத்து மட்டும்தான் ஒரு பெண்ணை ஒரு ஆண் ஆள முடியும், ஒரு ஆணை ஒரு பெண் வந்து ஆள முடியும். இது இல்லாத முறையில் உள்ள அனைத்தையுமே இஸ்லாம் வந்து மறுக்கிறது, திருமணம் இல்லாமல். அப்போ இது முதல் விஷயம் என்ன பார்க்கணும்னா, திருக்குரானில் இதுக்கு ஒரு வசனம் சொல்லுகிறது. 2வது அத்தியாயத்தில் 223வது வசனம், நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள், உங்கள் மனைவிமார்கள் உங்கள் விளைநிலங்கள் எப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. அப்போ உங்கள் மனைவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனைவிமார்கள் வந்து கணவனுக்குத்தான் விளைநிலங்களாக இருக்கணும். விளைநிலம் தான் என்ன இலக்கியமாக சொல்லப்படுது. விளைநிலங்கள்னால் பெண்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்காருன்னு கேட்டால், ஒரு நிலம் எப்படி ஒரு விதையை போட்ட உடனே அது வளர்த்து மரமாக செடியாக ஆக்குகிறதோ அந்த தன்மை பெண்கள்கிட்ட இருக்கிறது. அந்த உயிரணுவை வந்து குழந்தையாக வளர்த்து விளைநிலமாக தானே விளைஞ்சு பிள்ளையா வளர்த்து தர்றாங்கல்ல, அந்த தன்மை இருக்கிறதுனால அவங்கள்ட்ட விளைவிக்கும் தன்மை அவங்கள்ட்ட இருக்கிறது. விளைவிக்கும் தன்மை இருக்கிறதுனால அவங்கள நிலம்ங்கிற மாதிரி பயன்படுத்தி உங்கள் மனைவியர்கள் உங்களுக்கு விளைநிலங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 விஷயம். அந்த விளைநிலத்தில் வேற ஒருத்தன் விவசாயம் பண்ணக்கூடாது. உங்கள் மனைவியருடைய அந்த விளைநிலத்தில் வந்து வேற ஒருத்தனுடைய கருவை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை வந்து வளர்க்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய உயிரினவை கொண்டு போய் உங்கள் மனைவி இல்லாதவள்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் செய்ய முடியாது. உங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன, நீ வாடகை தாய்ங்கிற ஓம் பொண்டாட்டியா? இல்லை போடா, அப்போ என்ன பொண்டாட்டி இல்லாட்டி கொண்டு நீ விதைக்கிற? பொண்டாட்டி இல்லைன்னா உனக்கு சொந்தம் இல்லாத நிலம். எந்த நிலத்தையும் நம்ம யார் எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு பட்டா போடணும்ல, நமக்குரியது ஆக்கணுமா இல்லையா? நமக்குரிய ஆக்கிட்டு தான் செய்யணும். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஆணை பார்த்து சொல்லுது, ஓ மனைவி தான் உனக்கு விளைநிலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுடைய உயிரணுவை எடுத்து கொண்டு போய் அந்த 2 முறையில் செஞ்சாலும் நீ உன் விளைநிலம் இல்லாத வேறு விளைநிலம், அது வேற ஒருத்தனுக்கு சொந்தமான ஒரு விளைநிலம், அதில் கொண்டு நீ என்ன செய்யக்கூடாது, விதைக்கக்கூடாது என்ற ஒரு இலக்கியமான ஒரு அர்த்தத்தில் சொல்லும்போது இந்த ஒத்த வசனமே இந்த 2ஐயும் தடுத்து விடுகிறது. அதே மாதிரி வந்து அந்த பெண் இருக்கா பாருங்க, வாடகை தாயை போகிறாள், அதுவும் மார்க்கத்தில் கூடாது. ஏன்? அவளுடைய விளைநிலம் வந்து இவனுக்குரியது அல்ல. அவள் இவனுக்குரியது இல்லாமல் இன்னொருத்த பொண்டாட்டியாக இருக்கிறாள். அவள் இன்னொருத்த மனைவியாக இருக்கிறவருடைய இதில் இருந்து கொண்டு வேற ஒருத்தனுடைய உயிரணுவை கொண்டு அவங்க வந்து வளர்த்தார்கள்னு சொன்னால் அதுவும் இந்த வசனத்துக்கு மாற்றம். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது வந்து இது மார்க்கத்தில் இது ஏற்கத்தக்கது கிடையாது, இதை செய்யக்கூடாது.
அல்லாவுடைய எப்படி விபச்சாரம் செய்வது எப்படி தவறான காரியம்னு சொல்கிறோமோ, கல்யாணம் விபச்சாரம் ரெண்டு ஒன்று தானே. செயலில் பார்த்தா ரெண்டு ஒன்று தான். ஆனால் ஒன்று ஹலால் ஒன்று ஹராமுங்கிறோம். அந்த மாதிரி தான் இதில் விஞ்ஞானப்படி செய்யலாம் போலான் இருந்தாலும் இவனுக்கு உரிமையாக்காமல் இப்படி அடுத்தவன் சொந்தமில்லாத ஒன்றில் இப்படி செய்வது, சொந்தமாக்கு அக்ரிமெண்ட் போட்டு மகரை கொடுத்து கல்யாணம் உண்டாக்கி மனைவின்னு ஆக்கி அதை செய்யி. அப்போ இவன் இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக அந்த மனைவிட்ட சம்மதம் பெற்று அவள் இன்னொரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி அதன்படி ஒரு பிள்ளையை பெற்றான்னா என்ன செய்யலாம்? அதுக்கு அந்த உரிமை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மார்க்கத்தில். அதைத்தான் செய்யணுமே தவிர எனக்கு பிள்ளை பெற சக்தியே கிடையாது, ஆனால் புருஷன் எனக்கு தான் புருஷனாக இருக்கணும், ஆனால் உயிரோடு மட்டும் என்ன செய்யலாம்? வேற ஒரு பெண் மட்டும் வளர்த்துச்சு அப்படி பொண்ணு ஒத்துக்கிறக்கூடாது பெண்கள். இது இவங்களுடைய பிள்ளை ஆக முடியாது. அதனால் இந்த ஒரு வசனம் அதை சொல்லுகிறது. அது மாத்திரம் என்னென்னு கேட்டால், சரி வாடகை தாய்மூலம் ஒரு பிள்ளையை பெற்றுட்டீங்க. இந்த பெத்துட்டா என்ன சட்டம் தெரியுமா? பெத்து கொடுக்குற வரைக்கும் தான் அவள் இவங்களுடைய கண்காணிப்பில் இருப்பாள். பெத்த உடனே பிள்ளைய வாங்கிட்டு வட்டி விட்ருவாங்க. அந்த தாய்க்கு என்ன செய்ய மாட்டாங்க, இந்த பிள்ளைய காட்ட மாட்டாங்க, பார்க்க முடியாது. இந்த பிள்ளைக்கும் பெத்த தாயர்னு தெரியாது. நாங்கள் தான் தாய் என்று சொல்லி ஏமாற்றி என்ன செய்வாங்க, வளர்க்குவாங்க. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுவது தெரியுமா? இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், யார் பெத்தாங்களோ அவங்க தான் தாயின்னு நல்லா சொல்லிட்டான். கருமுட்டை யாருக்கு சொந்தமோ அவங்க தாய் கிடையாது, பெத்தாங்கள அவங்க தான் தாய். அப்போ அந்த தாயே உண்மையில் அவள் தான். நீ வாடகை தாய்ங்கிற அவள் தான் ஒரிஜினல் தாய், உன்னுடைய கருமுட்டை இருந்தாலும் சரி. அப்போ அவள் தான் தாயாக இருக்கும் பொழுது அந்த பெற்றவங்க தான் தாய்ங்கிறான். அல்ல இன் உம்மஹாத்துஹும், இது 58வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், யார் அவர்களை பெற்று எடுக்கிறார்களோ, பெற்று எடுக்கிறன்னு அர்த்தம் வயிற்றில் சுமந்து, அதனால தான் தாய்மைக்கு பேரை வந்துச்சு. தாயின்னு கருமுட்டையை கொடுத்துவிட்டு அம்மாண்டு சொந்தம் கொண்டாடுறான்னா என்ன அநியாயங்கிறான். அதுக்கு அந்த தியாகம் பண்ணி அர்ப்பணித்து இந்த பிள்ளையை சுமந்து வளர்த்து கஷ்டப்படும் பொழுது தான் தாய் பிள்ளைங்கிற உறவை ஏற்பட முடியும். அப்போ இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், பெற்றவர்கள் தான் தாயாக இருக்க முடியும், மற்றவர்கள் தாயாக இருக்க முடியாதுன்னு சொன்னதுனால இப்போ ஒரு தாயின்ற நிலை அவள் தான் தாயாக இருக்கும் பொழுது அவளை மறைச்சிட்டு நீ தாய் இல்லைன்னு சொல்லிட்டு நான் தான் தாயின்னா இது என்னது? நீ என்ன தாய்? நீ பெறலைய, சுமக்கலைய. அது ஒரு சரதை பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது அன்தும் அஜின்னத்துன் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாய்களின் வயிறுகளில் இருக்கும் பொழுது தான் அல்லாஹ் உங்களை உருவாக்குகிறான் அப்படின்னு சொல்லி இந்த தாயுடைய வயிறுங்கிறது தான் முக்கியமானது. 32 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி யஹ்லூக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்கள் மனுஷன் படைத்தல் என்பது கருவில் மாத்திரமில்லை, பல படிநிலைகளை அது அடைய வேண்டும். கருவில் கொண்டே வச்சுட்ட உடனே உன் பிள்ளை ஆயிருமா, அந்த பெண்ணுக்கு பிள்ளை ஆயிருமா? அந்த கருவில் இருந்து தான் 4-5 படித்தரங்களை கடந்து மனிதனுக்கு நிலையில் வருகிறது. ஒரு 40 நாளைக்கு ஒரு நிலையில் இருக்கும், 2வது 40 நாளைக்கு ஒரு நிலையில் இருக்கும், 3வது 40 நாளைக்கு வேற ஒரு நிலையில் இருக்கும், 40 நாள் முடிஞ்ச பிறகு தான் மனிதன் என்கிற ஒரு உயிரை ஊதப்படும் என்றெல்லாம் ஹதீஸுகளில் இருக்கிறது. அது மாதிரி இருக்கும் பொழுது இந்த மனுஷங்கிற முடிவு எடுக்கிறதே கருவறையில் வச்சு தான் எடுக்கப்படுகிறது. கருவில் எடுக்கலை, கருமுட்டையில் எடுக்கவில்லை, கருப்பையில் வச்சு தான் எடுக்கப்படுகிறது. அப்படின்னு பார்க்கும் பொழுது அது யார் பெற்றாங்களோ அவங்க தான் தாய். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? அது ஒரு அநியாயம் நடக்கிறது. கஷ்டப்பட்டு பெற்று வளர்ந்து அவள் என்ன கஷ்டப்படுவாள்? வயிற்றை சுமந்து பெற்று முடிச்சுட்டு ரூபாய் வாங்கிட்டு ஓடுன்னு சொன்னால் அவள் தானே தாய், அவளை முறைப்படி தாயாக்க வேண்டியதானே? அதுக்கு வாடகை தாயாக்குற நெசமான ஒரு புருஷனுக்கு மனைவியாக இருந்து தாயாக்குங்க. அதை விட்டுவிட்டு இந்த பிள்ளையை பார்க்க முடியாது, அவள் எவ்வளோ ஏங்குவா, கஷ்டப்படுவா. அப்போ இந்த பிள்ளைக்கு நாளைக்கு விவரம் தெரிஞ்சுன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருக்குது. இந்த அம்மா நம்ம அம்மா இல்லை அப்படிலாம் இருக்கிறதுனால ஏமாற்றக்கூடாது. அதே மாதிரி 31:14 தாயுடைய அந்தஸ்தை சொல்லும் பொழுது எதனால் அந்த தாய்க்கு கூடுதலாக வசையினல் இன்சான வாலிதேகி, பெற்றோருக்கு நல்லபடி நடக்குமாறு நான் வலியுறுத்துகிறோம். 31:14 சொல்கிறான், ஹமலத்து ஹும்முஹு வகனன் அலா வகனின், அவனுடைய அம்மா கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு இவனை சுமந்தாள், 2 வருஷம் பால் கொடுத்தாள் என்று எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதே மாதிரி கருத்தை 46:15 வசனத்துலேயும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு தாய் என்று வருவதாக இருந்தால் ஒன்று சுமக்கணும், அதிலிருந்து வளரணும், வளர்ந்து வெறும் கருவும் இது மட்டும் தீர்மானிக்கிறது இல்லை, அது சும்மா சதை தான் வளர்ந்து கொண்டே இருக்கும். மனிதன்கிற உயிர் இஸ்லாத்தின் அடிப்படையில் உயிர் 2 வகை இருக்கிறது. ஒரு வகை மனிதன் என்பதை அதாவது சிந்தித்து இயங்கக்கூடிய உயிர் ஒன்று, இன்னொன்று சிந்தனை இல்லாமல் அதுவாக இயங்கக்கூடிய உயிர்னு ஒன்று இருக்குது. 2 உயிர் இருக்குது. இப்போ நம்ம
தூங்கும்போது நம்மளுடைய ஒரு உயிர் போயிடுது. எந்த உயிர்? சிந்திக்கிறது, விளங்குறது, ஆய்வு பண்ணுறது, மூளை சம்மந்தப்பட்டது எல்லாமே அடிபட்டு மனிதன்கிற முறையில் உள்ள எல்லாம் அடிபட்டு போய்கிறது. அதே நேரத்தில் அது மூச்சு விடுறது, ரத்தம் ஓட்டம் செய்கிறது, அது குளிர்ந்தால் போத்திக்கிறது, அரிச்சா சொரிகிறது, இந்த மாதிரி அனிச்சையாக நடக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுடைய உயிர் இருக்கிறது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கருவில் வச்ச உடனே முதல் 40 நாளைக்கு என்ன செய்யணும்னா ஒரு படியாக வந்துட்டு ஒரு 40 மூணாவது 40 வந்த உடனே தான் மனிதன் என்கிறதுக்கான உயிர் ஊதப்படுகிறது என்று புகாரில் 3208வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 23:14 வசனத்துலலாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், முதல்ல அந்த கருவறையில் அந்த நுத்துஃபாவை விந்து துணியை வைக்கிறோம், அதை அலக்கத்திங்கிற ஒரு நிலையை அடைய செய்கிறோம், அப்புறம் சதை கட்டியாக ஆக்குகிறோம், அப்புறமேல அதுக்கு எலும்பை அணிவிக்கிறோம், அதுக்கப்புறம் சும்மா அன்சனா ஹல்கனாகிற பிறகு வேறு படைப்பாக மாற்றுகிறோம். அப்போ தான் படைப்பே மாறுது. அது வரைக்கும் வேறு ஆடு மாடுடைய கருமாறு தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மனிதனுங்கிற ஒரு நிலை, அந்த மனிதன்கிற நிலையை எங்கே வச்சு தீர்மானிக்கப்படுது என்று கேட்டால், கருவறையில் வைத்து தீர்மானிக்கப்படுகிறது, கருமுட்டையில் வைத்து தீர்மானிக்கப்படலை. அப்போ இவன் தாயின்னு சொல்லி இந்த கருமுட்டையை கொடுத்தவள் இப்படி தாயாக ஆவா? கருமுட்டையை கொடுத்தவள் தாயாக ஆக முடியாது. அதே மாதிரி ஒன்றே ஒன்று என்னென்னு கேட்டால், இந்த பால் ஊற்ற தாய் இருக்குல்ல, அவங்களுக்கு கூட இஸ்லாம் தாய்ங்கிற அந்தஸ்தை கொடுக்குறது. பால் தாய் ஒரு வேறு பெண்ணு பெற்ற பிள்ளைய பால் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அதுக்காச்சும் ஒரு உரிமை கூட இருக்குது இந்த கருமுட்டை கொடுத்த ஆளை விட. ஏன்னா பால் ஊட்டி இருக்கிறான், அதனால தான் தாயுடைய அந்தஸ்தில் வச்சு அவரை கல்யாணம் பண்ணக்கூடாது, தாயை போல் நடந்து கொள்ளணும்லாம் சட்டம் வந்திருக்குது. அதனால் இந்த நவீன காலத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த வாடகை தாய் முறை இஸ்லாமியர்கள் செய்யக்கூடாது. செஞ்சாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு உடைமை இல்லாத வேற ஒரு விவசாய நிலத்தில் பயிரிட்ட குற்றம் எப்படி வருமோ அந்த மாதிரி வரும். அவங்க சொந்தம் கொண்டாட முடியாது. அதே மாதிரி ஒரு பெண்ணு தனக்கு அந்த மாதிரியான சக்தி இல்லை நினைத்து கொண்டு செய்வார்கள் என்று சொன்னால் அதை இந்த பெண்கள் ஒத்துக்கிறக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? கருமுட்டையை கூட நம்ம பிள்ளை இல்லாமல் இருக்குது. பிள்ளை இல்லாமல் இருந்தால் என்ன செய்யுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பிள்ளை எடுத்து வளர்க்க. பிள்ளைன்னு ஆக மாட்டாங்க, யார் மகரமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி பிள்ளை எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், வளர்ப்பு பிள்ளைன்னு வராட்டா கூட அது பாசம் காட்டிக்கலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் சரி அல்லாஹ் நாடலால் எல்லாத்துக்கும் தந்துடுவா செய்யலாம். எத்தனை பேர் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லாட்டி இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதுதான். அல்லாஹ் தந்தால் வச்சுக்கிற வேண்டியதுதான். அப்போ அல்லாஹ் தந்தால் தான் எத்தனை பேருக்கு அசிங்கமாக கோரமாக இருப்பாங்க, கண் இல்லாமல் இருப்பாங்க. கண் இல்லாமல் இருக்கிறதுக்கா என்ன, சரி அல்லாஹ் தந்து அவளை பிறவி குருடாக இருந்தால் என்ன செய்கிறது, அப்படி தான் அல்லாஹ் படைச்சிருக்கான்னு சில பொறுத்து கொண்டு போகணுமே தவிர இந்த பிள்ளை இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி உங்களுக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தில் உரிமை இல்லாத ஒரு விஷயத்தை நீங்களாக பிள்ளை நினச்சிக்கொண்டு சொன்னீர்களே, ஆனால் அது கூடாது. மார்க்கத்தில் என்னது, நீங்களாக அழைத்து கொண்டவர்கள்லாம் தந்தை ஆக மாட்டார்கள், பெற்றவங்க தான் தாய் ஆவாங்க, தாய் தந்தை ஆவாங்க என்று சொல்கிற காரணத்தினால வாடகை தாய்ங்கிறது கூடாது. அடுத்ததாக